ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மாவு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான ரெசிபி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து 3 மணி நேரத்துக்கு கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் மெஷரிங் கப்பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக எந்த கப்பில் அளப்பீங்களோ அந்த கப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி அளந்துக்கோங்க. பருப்பு வந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்காவது நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இந்த பருப்பை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இது கூட பாசிப்பருப்பும் சேர்த்து செய்யலாம். பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு பருப்பை மாற்றியாச்சு. இதில் வந்து 4 பச்சை மிளகாய், ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை வந்து பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அது கூட பருப்பு ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கங்க, ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட வந்து 2 கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 3 கப்பு வரைக்கும் ராகி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு போதுன்றதுனால 2 கப் மட்டும் எடுத்துருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ராகி மாவுன்றதுனால கரைக்கிறது ரொம்ப ஈஸி. கோதுமை மாவுன்னா தான் கஷ்டமாக இருக்கும். ராகி மாவு நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். நல்ல திக்கான பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இட்லி மாவெல்லாம் இருக்க பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே கலந்தாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து பேக்கிங் சோடாவில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ராகி மாவு, 1 கப் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் பொடியாக கட் பண்ணது, தக்காளி அதே போல் சேர்த்துக்கோங்க, கேரட்டும் சேர்த்துக்கோங்க, பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸோட அளவு வந்து உங்களுடைய விருப்பம், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெசிபி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலையும் மிளகாயும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. அந்த இஞ்சியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இஞ்சியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கி விடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட சின்ன துண்டாக சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வந்து நல்லா குழையணும், மசியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அது வந்து பச்சை வாசனை போனால் மட்டும் போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும். இதை வந்து ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்கலாம். இது வந்து தாளிக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து நார்மலாக இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு.
சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசை தவா இங்கே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மெலிசான தோசையாக ஊற்றிக்கிறேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க, அப்படி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த கிறிஸ்பியான தோசையை ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா சட்னியே கேட்க மாட்டாங்க, வெறும் தோசையவே சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது ஒரு சைடு நல்லா இது குக் ஆகட்டும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க, லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க வேணாம், ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு சைடு குக் ஆனது போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை இன்னொரு சைடு குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். சீக்கிரம் குக் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா நம்ம தின்னா ஊற்றி இருக்கிறதுனால டக்குன்னு குக் ஆகிடும். இப்போ இந்த சைடும் வெந்துருச்சு, நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் தோசையை. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட செஞ்சு கொடுங்க, நைட்டு டின்னருக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இது வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஊத்தப்பம் மாதிரி ஊற்ற போகிறோம், வெஜிடபிள் ஊத்தப்பம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து கல் தோசை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெஜிடபிள் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு நிறைய சாப்பிட்டா பிடிக்கும், அதனால் கூட குறைய பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். மேலே வந்து வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா அதை அப்படியே மேலே சேர்த்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வெள்ளை எள் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே போல் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பெரியவங்களாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இது வந்து குக் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், 2 நிமிஷம் ஆகும் ஒரு சைடு குக்காக. ஏன்னா நம்ம திக்காக ஊற்றிருக்கோம், அதனால் பொறுமையாக இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் குக் ஆகிடுச்சு. நம்ம தோசையை வெளியில் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு வந்து இந்த சட்னி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, தேங்காய் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை சட்னி யூஸ் பண்ணிக்கலாம், அல்டிமேட்டாக இருக்கும். கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பபாய்.